டிஎன்பிஎஸ்சிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான், அண்ணா நகரில் ரூம் எடுத்து தங்குறவன் என் ஃப்ரெண்டு இருக்கான், கோயம்புத்தூர்ல இருக்கிறான், திருச்சியில் இருக்கிறான், திருநெல்வேலியில் இருக்கிறான், நாமக்கல்ல இருக்கிறான், சேலத்தில் இருக்கிறான், விருதுநகர்ல இருக்கிறான். அங்கெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அங்கிருந்து சென்னைக்கு வந்து தங்கி படிக்கிறவனும் இருக்கிறான், அங்கே இருக்கிறவனும் இருக்கிறான். சுகம் துக்கம் காரியம் கல்யாணம் காது குத்து குழந்தை எதுக்கும் போக மாட்டான். எக்ஸாமுக்கு ஒரு 9,500 பேர் வராங்கன்னா அது எவ்வளவு நேர்த்தியா, எவ்வளவு சரியா, எவ்வளவு செவ்வனே செய்யணும். அழகா வெளில வந்து விளக்கம் கொடுக்குறாரு அந்த செயலாளரா இருந்தவர். என்ன சொல்றாரு? டெக்னிக்கல் ஃபால்ட், தொழில்நுட்ப கோளாறு ஆகி போச்சு அப்படிங்கிறது. அது எப்படி டெக்னிக்கல் ஃபால்ட் நடக்கும்? ஒரு எக்ஸாம் சென்டரை கூட உங்களுக்கு போடத்துக்கு தெரியலையே, நீங்கெல்லாம் என்ன எதற்கு லாயக்குன்னு எதிர்கட்சிகள் கேட்கிறாங்களே, உங்க எங்க தூக்கிட்டு மூஞ்சி வச்சுக்க போறீங்க? திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கார் சிதம்பரம் என்ன கேட்கிறாரு? காம்பன்சேஷன் கொடு, வந்து போனது காம்பன்சேஷன் கொடுன்னு கேட்கிறாரு. ஒருத்தர் ஊரை விட்டு ஊரு போயிருப்பான், புரியுதுங்களா? அதை கூட விடுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். அவனுக்கு இதான் லட்சியம், சும்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் 20 நாள் லீவ் போட்டு படித்தான், எக்ஸாம் எழுத போனான், நீ கேன்சலுன்ட்ட. இப்போ அவனுக்கு யார் வந்து காசு கொடுக்கும்? அவனுக்கான இழப்பீடு என்ன நீ எப்படி தீர்மானிப்ப? ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டான்னு தேர்வர்களை வெளியில நிற்க வச்சு மோசமாக நடத்தக்கூடிய ஆட்சி தானே இந்த டிஎன்பிசி வந்து எல்லா தரமும் பண்ணிக்கிட்டு இருக்கு, நடுக்கு எதனா பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நீ தப்பன்ட்டிய, நீ என்ன பண்ண? தூக்க மாட்டிப்பியா? இது இந்த ஆட்சிக்கு ஒரு அகைன் ஒரு கருப்பு நாள். நான் ஏன் இது முக்கியமாக சொல்றேன்னா, மாதம் 10,000 கொடுப்பியா நீனு? சாப்பிடணும், தங்குற இடம், தூங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, படிக்கிறதுக்கு, புஸ்தகம் வாங்குறதுக்கு, ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு, கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுறதுக்கு, டெய்லி பேப்பர் படிக்கிறதுக்கு, நெட்டு, ஜியோ நெட்டு எவன் போடுறது? உங்கள் அப்பௌண்ட் காசுல போடுற, அவன் அப்பௌண்ட் காசுல அவன் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் யார் காசு கட்டுறது? தலைமை காவல் அதிகாரி இல்லாமல் இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. இன்னைக்கு வரலாற்றில் இல்லாத பெருங்கொடுமை. அதனால் இவங்கள்ட்டெல்லாம் போய் இது திருத்த மாட்டாங்க. மக்கள் திருத்தனா உண்டு. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஊடகவியாளர் அருள்மொழிவர்மன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, மிக்க மகிழ்ச்சி. இப்போ டிஎன்பிஎஸ்சி இஷ்யூ வரலாற்றில் இதேமாரி மோசமான ஒரு சம்பவம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கு, என்ன இஷ்யூ சார்? ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை சார். இது நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்தமாக ஒரு 9,500க்கும் மேற்பட்ட தேர்வர்கள், மாணவர்கள் அல்ல, தேர்வர்கள். நான் ஏன் இந்த வார்த்தையை கவனம் பயன்படுத்துறது நான் விளக்கம் கொடுக்குறேன் பின்னாடி. டிஎன்பிஎஸ்சிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான், அண்ணா நகரில் ரூம் எடுத்து தங்குறவன் என் ஃப்ரெண்டு இருக்கான், கோயம்புத்தூர்ல இருக்கிறான், திருச்சியில் இருக்கிறான், திருநெல்வேலியில் இருக்கிறான், நாமக்கல்ல இருக்கிறான், சேலத்தில் இருக்கிறான், விருதுநகரில் இருக்கிறான். அங்கெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அங்கேருந்து சென்னைக்கு வந்து தங்கி படிக்கிறவனும் இருக்கிறான், அங்கே இருக்கிறவனும் இருக்கிறான். சுகம் துக்கம் காரியம் கல்யாணம் காது குத்து குழந்தை எதுக்கும் போக மாட்டான். 24 மணி நேரமும் படிப்பு படிப்பு படிப்புன்னு கடிவாளம் கட்டினவர். அதுவும் மெயின்ஸ் எக்ஸாம், முதல்நிலை தேர்வு கிடையாது, ப்ரிலிம்ஸ் கிடையாது. நிறைய பேர் குழப்பிக்கிறான். முதன்மை தேர்வு மெயின்ஸ் எக்ஸாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. தாசில்தாருக்கான ஒரு போஸ்ட், அது டெபுட்டி கலெக்டர் கீழே வேலை பார்க்கறது சார், சும்மா கிடையாது சார். ரிப்போர்ட் பண்ணணும் சார். அவங்க மக்கள் டைரக்டா போய் ரீச் அவுட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற அதிகாரிகள் அவங்க. அப்படியான ஒரு போஸ்ட். அதுக்கு எக்ஸாமுக்கு ஒரு 9,500 பேர் வராங்கன்னா அது எவ்வளவு நேர்த்தியா, எவ்வளவு சரியா, எவ்வளவு செவ்வனே செய்யணும். அழகா வெளில வந்து விளக்கம் கொடுக்குறாரு அந்த செயலாளரா இருந்தவர். என்ன சொல்றாரு? டெக்னிக்கல் ஃபால்ட்டு, தொழில்நுட்ப கோளாறு ஆகி போச்சு அப்படிங்கிறாரு. அது எப்படி டெக்னிக்கல் ஃபால்ட் நடக்கும்? ஒரு எக்ஸாம் சென்டரை கூட உங்களுக்கு போடத்துக்கு தெரியலையே, நீங்கெல்லாம் என்ன எதற்கு லாயக்குன்னு எதிர்கட்சிகள் கேட்கிறாங்களே, உங்க எங்க தூக்கிட்டு மூஞ்சி வச்சுக்க போறீங்க? எங்க தூக்கி வச்சுக்க போறீங்க? வெறும் கவல் போட்ட மாதிரி ஆச்சா? வெரிஃபிகேஷன் கூட பண்ணாத அளவுக்கு இருந்தது சார். ரொம்ப சிம்பிள் சார். இது நிர்வாகத்திறனற்ற ஒரு செயல்பாட்டின் அலட்சியத்தின் உச்சகட்டம், நிர்வாக சீர்கேட்டின் உச்சகட்டம். ஏன் நம்ம அப்படி சொல்றோம்? நான் டிஎன்பிஎஸ்சி படித்தவன் சார். நான் சொல்றேன் என்ன வழி இருக்குன்னு அவங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் வந்து கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு, என் வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க. நான் கல்யாணம் வேணாங்கிறேன். 4 வருஷம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். படித்து வேலைக்கு போனால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேங்கிறேன். இப்போ நான் போய் 1 ஹவர் எக்ஸாம் எழுதிட்டு வெளில வரும்போது நீ வந்து எக்ஸாம்லாம் கேன்சலுங்கிற, எனக்கு எப்படி இருக்கும்? சரி, இப்போ எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் அலைச்சலுக்கும் யார் பதில் கொடுக்குறது? திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கார் சிதம்பரம் என்ன கேட்குறாரு? காம்பன்சேஷன் கொடு, வந்து போனது காம்பன்சேஷன் கொடுன்னு கேட்குறாரு. ஒருத்தர் ஊரை விட்டு ஊரு போயிருப்பான், புரியுதுங்களா? அதை கூட விடுங்க. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். அவனுக்கு இதான் லட்சியம், சும்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு சம்பளத்துக்காக ரூம் எடுத்து தங்கிறதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் 20 நாள் லீவு போட்டு படித்தான், எக்ஸாம் எழுத போனான்.
நீ கேன்சலுன்ட்ட. இப்போ அவனுக்கு யார் வந்து காசு கொடுக்குறது? அவனுக்கான இழப்பீடு என்ன நீ எப்படி தீர்மானிப்ப? அப்போ அவனுடைய மன உளைச்சலுக்கும் உடல் உளைச்சலுக்கும் எந்த விதமான சன்மானமும் தீர்வாக முடியாது. உங்கள் ஒன்றுமே இல்லை சார், ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டான்னு தேர்வர்களை வெளியில் நிற்க வச்சு மோசமாக நடத்தக்கூடிய ஆட்சி தானே இந்த டிஎன்பிசி வந்து எல்லா தரமும் பண்ணிக்கிட்டு இருக்கு, நடக்க எதனா பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நீ தப்புன்ட்டிய, நீ என்ன பண்ண, தூக்க மாட்டிப்பியா? சொல்லு. ஒரு ஆளை மாற்றிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சா? என்ன பண்ண போகிற? அந்த எவ்வளோ வாழ்க்கையே மாறும் தெரியுமா உங்களுக்கு? சும்மா கிடையாது. நான் ஏன் தேர்வர்கள்னு சொல்கிறேன் தெரியுமா? இப்போ சொல்கிறேன், டிஎன்பிசி மாணவர்கள் பேசுகிறது முதல்ல தப்பு. இந்த குரூப் 2 எழுதணும்னா முதல்ல டிகிரி ஹோல்டராக இருக்கணும். ஒரு டிகிரி முடிச்ச உங்களுக்கு மாணவராக இருப்பான், புரியுதா உங்களுக்கு? அவன் அந்த அரசு தேர்வுக்கு படிக்கிறான், அவரை அரசு பண்ணிக்க தயாராகக்கூடிய ஒரு தேர்வர், ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு தேர்வர். அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு அப்புறம் துவங்க போகுது, புரியுதா? மாதம் அம்மாட்ட அப்பாட்ட தாத்தாட்ட பாட்டிட்ட அத்தை சித்தப்பா சித்திக்கிட்ட ஒரு மாதம் 3000 வாங்கி இந்த ரோக்கில் இருக்கிற அம்மா ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு 3 வேளை வயிற்ற கழுவிட்டு ஒழுங்காக படிப்புன்னு ராவும் பகலும் படிச்சுக்கிட்டு இருப்பான். கிரிக்கெட் விளாட மாட்டான், டிவி பார்க்க மாட்டான், செல்ஃபோன் நோண்ட மாட்டான், ட்விட்டர் வர மாட்டான், விஜயை பற்றி பேச மாட்டான், உதயநிதியை பற்றி பேச மாட்டான். அவன் ஆச்சு அவன் வேலை ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் வாழ்க்கையில் போய் வச்சிங்க பாருங்க ஒரு ஆப்பு. இதை விட ஒரு கேவலமான விஷயம் எதுவும் கிடையாது. இது இந்த ஆட்சிக்கு ஒரு அகைன் ஒரு கருப்பு நாள். நான் ஏன் இது முக்கியமாக சொல்கிறேன்னா, உண்மையிலேயே இந்த டிஎன்பிசிக்கெலாம் படிக்கிறான் பார்த்தீங்களா, அவன்லாம் போராட வரவே மாட்டான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எங்கேயாச்சும் டிஎன்பிசி போராட வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு வேலை, படிப்பு, சிலபஸ்ஸு, எக்ஸாமு, பாஸ் ஆனா வேலை கிடச்சிதா, ஃபோட்டோ போட்டு போய்கிட்டே இருப்பான். இயல்பு குணமும் அதுதான், சாதுவான ஆட்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம். அவனை ஏன் ரோட்டில் இறங்கி வச்சிங்க பாருங்க நீங்கள், இல்லை தெருவில் சாலையில் இறங்கி அவன் போராடிய பிறகுதான் பொதுமக்களுக்கு தெரியுது, ஐயோ இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே முன்கூட்டியே ஒட்டப்பட்டு முன்கூட்டியே எல்லாத்தையும் கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்க்குற வேலைங்கிறது ஒரு இளநிலை உதவியாளர் பண்ணக்கூடிய வேலை. 3 IAS 6 உறுப்பினரை வச்சுக்கிட்டு என்னத்தை சார் கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறது கேள்விக்கு பதில் இருக்கா சார் உங்கள்கிட்ட? பதில் இருக்கா அரசாங்கத்துக்கிட்ட? இப்போ மாற்றிட்டீங்க, முடிஞ்சு போச்சா? சொல்லுங்க. 9500 பேரோட வாழ்க்கை என்ன சார் ஆகுது? அதில் எத்தனை பெண்கள் திருமணம் ஆகாமல் இருந்திருப்பாங்க? எத்தனை பெண்கள் திருமணம் ஆன பிறகு மாமியாரோட சண்டையை போட்டுக்கிட்டு அவங்க வீட்டில் என்னத்தை படிக்கிறாளான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பதில் சொல்லிப்பாங்க, நான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி காட்டுற பாருன்னு இருப்பாங்க. அந்த மகள்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? கற்பிணிகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? அடுத்த மாதம் கன்சீவுக்கு டேட்டு கொடுத்துருப்பாங்க, உட்காந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. இப்போ அடுத்த மாதம் எக்ஸாம் எப்போ வர முடியாது, அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? இதெல்லாம் யார் பதில் சொல்கிறது? ஒரு குழந்தை ஒரு தேர்வர் கோயம்புத்தூரில் எக்ஸாம் சென்டரில் 1 எழுதிட்டு வெளியில் வராங்க. நான் நல்லா எழுதிக்கிட்டே இருந்தேன், திடீர்னு ரத்துன்ட்டாங்க. சென்னையில் நந்தனத்தில் உனக்கு மாற்றி போடுறதால கோயம்புத்தூரில் ஒரு பிள்ளையால் எழுத முடியல. யார் பதில் சொல்லுவா? யார் பண்ண தப்பு? இப்போ ஈஸியாக இருந்திருக்கும், கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ நீ நாளைக்கு திரும்பி கொஸ்டின் பேப்பர் ரீஷெடியூல் பண்ணணும், டேட்டை ரீஷெடியூல் பண்ணணும், ஆன்சருக்கு இதை கிரியேட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றணும், திருப்பதிக்கு ஒரு டீமை போடணும், வெண்ணையை வெட்டணும், திரும்ப மாணவர்கள் ராத்திரி பகல் படிக்கணும். நினச்சி பாருங்க சார், நாளைக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது கடினமாக இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் ஒழுங்காக தானே இருந்துச்சு, எழுதியிருப்பேனே, என் வாழ்க்கையே போச்சு நினைப்பானா இல்லையா? எத்தனை பேருக்கு லாஸ்ட் அட்டெம்ப்ட் அது? அவெல்லாம் என்ன பண்ணுவான்? ஏஜ் பாராச்சு, நீ என்ன பண்ணுவேன்? கன்செஷன்லாம் கொடுத்து தான் ஆகணும், கொடுக்காம போக முடியாது, அது வேறு விஷயம். பட் சொல்கிறான், அவன் மனநிலை யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையவே மாற்றக்கூடிய தருணம் சார் இது. டிஎன்பிஎஸ்சிக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது. யூபிஎஸ்சி மேலே மத்திய அரசாங்கத்து மேலே நமக்கு 1000 விமர்சனம் இருக்குது. ஆனாலும் கூட அவன் ஒரு கேலண்டர் போடுவான் சார், யூபிஎஸ்சி கேலண்டர் நெட்டில் போடுங்க வரும். ஜனவரி மாதம் 2026 இந்த எக்ஸாம் நடக்கும், பிப்ரவரி மாதம் இந்த எக்ஸாம் நடக்கும், டிசம்பர் வரைக்கும் கேலண்டர் போட்டு கொடுத்துருவான். சூப்பராக நடக்கும், ஒரு பிரச்சனையும் வராது. 2026 ஜூன் மாதம் ப்ரிலிம்ஸ் நடக்க போகுது, எழுதி வச்சுக்கோ, நீங்கள் பாருங்கள். கேலண்டர் போட்டிருப்பாங்க. ஜூன் மாதம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸு ரைட்டு, டிசம்பரில் மெயின்ஸு 9 பேப்பர் ரைட்டு, பிப்ரவரியில் பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ ரைட்டு, மார்ச்சில் போஸ்டிங், அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக எஸ்ஐ எக்ஸாம் கூட இதேமாரி மாற்றப்பட்டதுன்னு தானே சார்? இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகளின் வசம் சிக்கி கொண்டதால் நடக்கக்கூடிய சீரழிவு, பேரழிவுகளுடைய ஒரு உதாரணம் தான் சார் இது. அதிகாரிகளுடைய அலட்சியத்தால்,
அதிகாரிகளின் மெத்தன போக்கால நடந்திருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கை. என்ன சார் பண்ணுவான் இப்போ? இந்த 9,500 பேர் என்ன சார் பண்ணுவாங்க? இதுக்கு காம்பன்சேட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலையே. காம்பன்சேஷன் கொடுக்கணும் சார். எல்லாருக்கும் 10,000 கொடுக்கணும் கேட்டிங்கன்னா. ஆனால் அதை பற்றி இன்னும் எதுவுமே வாயை திறக்கலை. 10,000 கொடு. அவனுக்கு மன உளைச்சல், பண உளைச்சல், உடல் உளைச்சல் இருக்கும். பல பேருக்கு மனசு உடஞ்சு போயிருப்பான். போச்சுரா, இந்த வாட்டியும் போயிச்சுரா. என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் சூசைட் பண்ண என்ன பண்ணுவீங்க? ஏன் என்ன பண்ணணும்னு சொல்லவே முடியாது. பண்ணிக்கக்கூடாதுங்கிறத என் கருத்து. பட் ஒருத்தருடைய மனநிலை நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? புரியுதா உங்களுக்கு? இந்த ஆட்சியாளர்களுக்கு மக்கள் மீதும் தேர்வர்கள் மீதும் மற்ற நபர்கள் மீதும் அக்கறை இல்லை. இவர் என்ன போய் மீட்டிங்கில் உட்காந்துக்கிட்டு அரசு பணியாளர்கள் எப்போதும் எங்கள் பக்கம்தான். ஏன் நாளைக்கு அரசு பண்ணலன்னா மாற போகிறவங்க அவங்கெல்லாம் ஃபியூச்சர் பியூரோக்ராட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதிகாரத்தின் உச்சாணி கொம்பில் அமரப்போகிறவர்கள் இவர்களெல்லாம். சும்மா சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இல்லை, ஒரு தாசில்தார் கையெழுத்து போடாமல் நீங்கள் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா? ஒரு லோக்கலில் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க முடியுமா? விஓ எக்ஸாமுக்கு 10வது பாஸ் பண்ணால் போதும். இதுக்கு டிகிரி ஹோல்டராக இருக்கணும் சார். புரியுதா உங்களுக்கு? டிகிரி படித்தவங்கலாம் இன்னும் மன உளைச்சல் இருப்பான்னு பாருங்கள். வேலையே இருக்காது அவனுக்கு. இப்போ என்ன பண்ணுவான்? திரும்பி இந்த எக்ஸாம் எழுதினா ஓகே நம்ம நல்லா எழுதிருக்கோம்னு அடுத்த ஹோப்பில் இருப்பான். இப்போ என்ன பண்ணுவான்? திருப்பி உட்காந்து படிக்கணும். இதெல்லாம் பெரிய மன உளைச்சல், உடல் அலைச்சல். பணம் யார் கொடுப்பா? மாதம் 10,000 கொடுப்பியா நீனு? சாப்பிடணும், தங்குற இடம், தூங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, படிக்கிறதுக்கு, புஸ்தகம் வாங்குறதுக்கு, ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு, கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுறதுக்கு, டெய்லி பேப்பர் படிக்கிறதுக்கு, நெட்டு, ஜியோ நெட்டு எவன் போடுறது? உங்கள் அப்பா வீட்டு காசுல போடுற? அவன் அப்பா வீட்டு காசுலாம் அவன் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் யார் காசு கட்டுறது? இந்த மாதிரி 1008 பிரச்சனை இருக்குது. இது என்னமோ சாதாரணமாக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படி கிடையாது. ஆனால் அரசாங்கம் அப்படி தான் பார்க்குது. தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போடுறீங்க. நேரடியாக அவர் தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு பல ஆதாரம் முன் வச்சுக்கிறாங்க. அது டிஸ்கஷனுக்கு அப்பாற்பட்டது வச்சுக்கோங்களேன். அதுக்கு வீடியோ போடுறீங்க. இதுக்கு ஒரு வீடியோ சரி முதலமைச்சர் டெபுட்டி சிஎம் ஒரு கன்சிடர் பண்ணி தவறு நடந்துருச்சு. எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் இது நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தானே இருக்கிறாங்க. ஒரு அந்த நிர்வாகி மேலே மட்டும் அவரை இப்போ சொல்கிறேன், ஏதோ அதிகாரத்தின் அலட்சியத்தால் ஆனது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை, இது அரசின் அலட்சியம், அரசின் குறைபாடு. அதை டெபுட்டி சிஎம் எடுத்து ஒரு வீடியோ ஒன்று, நமக்கு என்ன அவங்கள வாய்க்கா தகராறா என்ன தகராறு? ஒரு தகராறும் கிடையாது. ஒரு வீடியோ ஒன்று போடுங்க சார். தவறு நடந்திருக்கிறது, திருத்திக் கொள்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம், தேர்வர்கள் துவண்டு போய்விட வேண்டாம், கட்டாயமாக நீங்கள் எழுதுவீர்கள். ஸோ இதெல்லாம் விட இன்னொன்று கேட்குறேன், இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் வைப்ப ரிசல்ட்டை போடுவேன். எலெக்ஷனாகவே ரிசல்ட்டை பார்ப்பியா? வேலை கிடைக்குமா அவங்களுக்கு? இதுக்கு நல்ல துட்டு கொடுத்தவனா வேறு இருப்பான், அவனை கண்டுபிடிக்கணும், அவனை கருப்பாடு உள்ளே இருப்பான். யார் சார் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சார் நீங்கள்? சாதாரணமான விஷயமா டிஎன்பிசி? இந்த ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டோட ஒரு மிக மோசமான ஒரு உதாரணமாக இந்த நிகழ்வு மாறி இருக்கிறது. இது உண்மையிலேயே திமுக ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர், மிகப்பெரிய கெட்ட பேர். எப்பவுமே ஆட்சியோட முடிவு நேரத்தில் வந்து ரொம்ப கவனமாக செயல்படுவாங்க. பட் இவங்க முடிவு நேரத்தில் இறுதி நேரத்தில் வந்து அதை தான் சார் சீமான் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார். நான் எடப்பாடி அறிக்கை, அன்புமணி அறிக்கை, சீமா 3 அறிக்கையும் பார்த்தேன். 3மே ஷார்ப்பாக தான் இருந்தது. அதை சீமானோட அறிக்கை ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்ன பாயிண்டை சொன்னார், டக்குன்னு ஞாபகம் வர்றாரு. அதனால் சொல்கிறேன், விளம்பரங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் செலவு பண்ணுறேன். அதுக்கு காட்டின முக்கியத்துவத்தை, அதுக்கு காட்டின அவசியத்தை இதில் காமிச்சிருந்தா, செஞ்சுருந்தா ரத்து செய்யப்பட்டிருக்கோமா இந்த எக்ஸாம்ஸு? விஜய் அறிக்கை விட்டு உங்களை திட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை வச்சுருக்கிறீங்க. எதுக்குமே பேசாத கூட இதுக்கு பேசுகிறாரு. பார்த்துங்க, இப்போ தேர்வர்கள் மனசில் வச்சுருப்பான், 9,500 பேரும் பாஸ் ஆகிருந்தா இல்லை யாருக்கு என்ன பொறுப்போ, அதாவது 9,500 பேர் எக்ஸாம்பிள் கிளியர் பண்ண போகிறதில்ல, ஒரு 4,000 போஸ்ட் 3,000 போஸ்ட் இருந்திருக்கும். அந்த 3,000 திமுக தான் ஓட்டு போட்டிருப்பான். ஏன் சொல்லுங்கள்? அவன் வாழ்க்கையில் அரசு பண்ணி இப்போ தான் பார்க்குறான். கிடச்சிருச்சு, திமுக ஆட்சியில் கிடச்சிருக்குது நமக்கு. ஏதோ ஒரு பாச கரசில் இருக்கும் மக்களுக்கு 30 ஓட்டு குத்திருப்பான். இப்போது எல்லா ஓட்டும் ரிவேட் ஆக போகுது. பாருங்கள் நீங்கள். இதில் அரசியல் நோக்கு வேறு ஏதாவது இருக்குமா? ஏற்கனவே KN நேரு இந்த மாதிரி நிறையா ஊழல் பண்ணிக்கிட்டு, TNPSC இந்த மாதிரி நிறையா ஊழல்கள் வந்து இப்போ இடி ரைட்லேயுமே அமலாக்கத்துறை கொடுக்குறதுல போய்கிட்டு இருக்கு. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஒரு தேர்வு நடந்தால் அடுத்த ரிசல்ட் இந்த ஆட்சிக்குள்ளே வரணும். அப்போது இதில் ஒரு வேறு ஏதாவது அரசியல் நோக்கங்கள் இல்லை? நீங்கள் சொல்கிறத வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்குற ஷார்ப்பான கொஸ்டின். எனக்கு இப்போ தான் நீங்கள் கேட்குற கேள்வி நான் ரிசீவ் பண்ணுறேன். பட் அந்த கண்ணோட்டத்தை நம்ம முழுமையாக புறந்தள்ள முடியல, விசாரிக்கணுன்றேன் நான். அப்படி நான் எல்லாருக்குமே ஜாப் கொடுத்தா எனக்கு வந்து என்னென்னா இவங்க வந்து ஊழல் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை.
பட் இதை விசாரிக்கணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ நீங்கள் கேட்கும்போது எனக்கு தோணுது. நான் இப்போ சொல்கிறேன், யார் மேலே தப்பு, உண்மையிலே என்ன நடந்தது, அதிகாரம் தான் தப்பு பண்ணாரா, டெக்னிக்கல் ஃபால்ட்டாக விசாரிங்க. ஒரு சின்ன குழுவை போடுங்க, விசாரிக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிபிஐம்பாங்கல்ல. என்னங்க கொடுமையாக இருக்குது. ஒரு டிஜிபி இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு, கேவலமாக இல்லை, அவலட்சணமாக இல்லை. ஒரு டிஜிபி தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி கிடையாதுங்க. வெளியில் போய் சொல்லுங்க, சிரிப்பாங்க நம்மளை பார்த்து. தலைமை காவல் அதிகாரி இல்லாமல் இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு இன்னைக்கு. வரலாற்றில் இல்லாத பெருங்கொடுமை. அதனால் இவங்கள்ட்டெல்லாம் போய் இது திருத்துங்க திருத்த மாட்டாங்க. மக்கள் திருத்தனா உண்டு. அரசு இயந்திரங்கள் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. எப்படி கோளாறாக வச்சுருக்கணுமோ அப்படி கோளாறாக வச்சு அப்படி தான் போகுது சார். நிர்வாகத்தை வந்து சரிப்பாக நடத்துறதுக்கான எல்லா விதமான சாத்தியக்கூறு உங்கள்கிட்ட இருந்தோம். அதில் கவனம் செலுத்தாமல் அதுக்கு தேவையில்லாததில் எல்லாத்துக்கும் கவனம் செலுத்துறீங்கல்ல. இப்போ கேட்க தான் செய்வாங்க. ரேம்ப் வாக்கெல்லாம் உங்களுக்கு தேவையா? செல்ஃபிலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. யார் எதிரியாக கட்டமைக்க நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ பரவலாகவே வெள்ளி சேரில் உட்காடுறாங்க, ரேம்ப் வாக் போகிறாங்க. வித்தியாசமாக இருக்கே சார் இந்த வருஷம். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு தோற்ற மயக்கம். இவன் மாதிரி நம்மளும் பண்ணணும். இதெல்லாம் அசிங்கம். கருணாநிதி வழுக்கத்தோட இருந்தார். ஆகச்சிறந்த அறிவாளி சார் கருணாநிதி. ஆகச்சிறந்த அறிவாளி. அவர் யாராச்சும் வழுக்கத்தலன்னு யாராவது தவறாக பேசி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வழுக்கத்தலான்னு என்ன வழுக்கத்தலாமா? எனக்கு வழுக்கது, நானும் எனக்கு வழுக்கதான். அவர் எதுவும் மறைச்சிக்கல. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. தோற்றங்கள்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்றாரு. அவர் அறிவு தாண்டா மேட்ருன்னாரு. புரியுதுங்களா? காமராஜர் என்ன சார் தோற்றம்? என்ன சார் காமராஜர் தோற்றம்? நான் சொல்கிறேன், என்ன தோற்றம் காமராஜருக்கு? ஒன்றும் கிடையாது. சுப்பராஜ் ரெட்டியாருக்கு என்ன தோற்றம்? ஒரு தோற்றமும் கிடையாது. சாதாரணமான ஆள் சார். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சார்? ஒரு குங்குமம் போட்டு இந்த 4 மடகை சட்டை வச்ச ஒரே ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டியது தவிர வேற என்ன அவருக்கு அடையாளம்? நீங்கள் பண்ணுறத படோடாப்பெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாதது. ரேம்ப் வாக் வர்றது, துண்டை தூக்கி போகிறாரா, இவரும் பிடிச்சி கழுத்தில் மாட்டிக்கிறாரா, அவர் டெபுட்டி சிஎம் செல்ஃபி எடுக்கிறாரு. என்னையா என்ன ஆச்சு? இந்த பக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது கோயம்புத்தூரில் ஒரு 16 வயசு பொண்ணு வந்து வாக்குமூலம் கொடுக்குது. கஞ்சா விற்பனை சார்ந்து கொடுக்குது, கஞ்சா போதையில் கொடுக்குது. மறுபக்கம் அதிமுகவோட ஏதோ ஒரு உறுப்பினரை வந்து கடை முன்னாடி டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை போய் என்னன்னு அவர் கேட்கும்போது அவரை கொலை பண்ணுறாங்க. இந்த பக்கம் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒரு போதைனாலும் இல்லை சார், அதான் சொல்கிறேனே உங்களுக்கு. இவங்க மக்களை சந்திக்கிறதே கிடையாது. கட்சிக்காரன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். திமுககாரன் ஃபுல்லாக கட்சிக்காரன் யாரும் போயிடாதீங்கடா, இருக்கிற ஓட்டை ஒழுங்காக குத்துங்கடா, அப்போ தான் ஜெயிக்க முடியுங்கிறான். ஏன்னா சதறது இப்போ ஓட்டு திமுக உள்ள இருந்து அதை ஒருங்கிணைக்க திருப்பி கட்சிக்குள்ளேயே போகிறாங்க. மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்கட்சியில் பாருங்க, மக்கள்கிட்ட போகிறான், கட்சிக்கிட்ட போகிறான். அப்போ இந்த பிரச்சனைலாம் தெரியாது சார் அவங்களுக்கு. எவனை குத்தி போட்டா என்ன, எவன் கொலை பண்ணப்பட்டா என்ன, எந்த பிள்ளை எந்த ஊரில் எந்த குழந்தைங்க கஞ்சாவுக்கு அடிமையானா என்ன, அதை பற்றி கவலை கிடையாது. இவர் நயனார் கேட்டகளும் நியாயமான கேள்வி தான். இது கஞ்சா மாடலான்னு கேட்டார், நல்ல கேள்வி. பாஜக பண்ண வேண்டிய அரசியல் அப்படிங்கிறது இந்த மாதிரி அரசியல் தான், மதவாத அரசியல் அல்ல. தமிழ்நாட்டை திருத்துறதுக்கான வேலையெல்லாம் ஒத்துமையாக பார்க்கணும் சார். அதிமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக திருத்துற வழியை பாருங்கள். இந்த மாதிரி சுயத்தம்பட்டை அடித்து கொண்டு வெற்றி ஒன்றே இலக்குன்னு நோக்கி பயணித்து நாட்டு மக்கள் எத்தனை நாசமாக போனான்னு நிகழ்ந்தீங்கன்னா மக்கள் சும்மா விடமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது முதலீடுங்கிறது கடைசி நேரத்தில் பண்ணுறதுங்கிறது வந்து செயல்படுத்த முடியாத ஒன்று தான். அப்போ இப்போ வந்து டாடா குழுமத்தோட இன்றைக்கி ஒரு இது இங்கே நிறுவனம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் டாடா குழுமம் வந்தது பிரச்சனை இல்லை, ஒரு 5000 தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும், அது பிரச்சனை கிடையாது. பட் அவர் பேசும்போது, முதல்வர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். இந்த ப்ராஜெக்டை பண்ணணும்னா 4 வருஷம் ஆகும். ஆனால் 4 வருஷத்தில் ஆக வேண்டியதை 1 வருஷம் 6 மாதத்தில் விரைந்து முடிக்கப்பட்டது. இது ஒரு சாதனைங்கிறார். இது வந்து சாதனையா, இல்லைன்னா ஆட்சி முடிஞ்சிடும்ங்கிறதுக்கு வேண்டி வேகமாக முடிச்சு ஒரு விளம்பரத்தை பண்ணதா? அப்படி இந்த ஒரு 4 வருஷத்தில் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை 1.5 வருஷத்தில் பண்ணால் அதோட தரம் எப்படி இருக்கும், அங்கே வேலை பார்க்கக்கூடிய? இல்லை, நான் அந்த விஷயத்தை நான் முழுமையாக ஆலோசனை பண்ணலை, நான் பார்க்கல. ஆனால் பொதுவாக இந்த ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி முடியறதுலாம் அந்த சாதனையை பண்ணேன், நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன்னு சொல்கிறதுக்காக நிறைய பண்ணுறான். இந்த ஆட்சியாளர்கள் முடியத்துள்ள இதை நான் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, செஞ்சுட்டேன் பார்த்தீங்களான்னு சொல்கிறதுக்காக பல விஷயங்களை பண்ணுறாங்க. அது தப்பாக தானே போய் முடியுது பல இடங்களில். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா காமராஜர்னு பேர் இருக்குது, கலைஞர்னு பேரை மாற்ற போனாங்க. உடனே அங்கே இருக்கிற மக்களை கொஞ்சம் பேருக்கு மாற்றிட்டாங்க, அது விட்டுட்டாங்க.
நான் இதை இந்திரா பண்ணியிருக்கிறேன். காந்தி பேர் ஆமா. அதே மாதிரி வந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் போய் சேராது சார். அதே தான் இப்போ திண்டிவனம் பேருந்து நிலையம் அது எல்லாமே மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் அதாவது எல்லாமே சார், ஊருக்கு நான் அதான் வெளியில சொல்கிறேனே, சம்மந்தம் இல்லாமல் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு. கேஸ் சிலிண்டர் விலை மத்திய அரசு இருந்தாலும் நான் சொல்கிறேன், இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, அதனால் சொல்கிறேன். அதன் பிறகு வந்து பேருந்து கட்டணம், அப்புறம் வந்து மாநில அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகளினுடைய ஊதிய பிரச்சனை, இப்படின்னு பல சிக்கல்கள் இருக்குது. கஞ்சா போதையை ஒழிக்கிறது, மதுக்கடை எண்ணிக்கையை குறைக்கிறது, கல் குவாரிங்கிற பேரில் கொள்ளையடிக்கிறது, கொள்ளையடிக்கிறவன் போனால் அவன் சட்டையை பையை பிடிச்சி அவன் கேமராவை பிடிக்க அவன் மண்டையை உடைக்கிறது. இப்படி பண்ணக்கூடிய மோசடித்தனங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் பற்றி யார் பேசுவா? ஒரு சேனல் மற்ற சேனல் யாராவது ஒருத்தர் டிபேட் பண்ணாங்களா அந்த பழனி ஆண்டிங்கிற எம்எல்ஏ பற்றி? கேமராவை பிடிங்கி மண்டையை உடைக்கிறாரு. அவர் உடைச்சவங்க மேலே தான் வழக்கே போட்டிருக்காங்க. செய்தியாளர்கள் மீது வழக்கு பதிவு சொல்லும். நாளைக்கு சித்திரவன் மேலே கூட போடலாம் வழக்கு பதிவு. மக்கள் என்னன்னா, இந்த அரசாங்கத்துக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் துளியளவு கூட பயம் இல்லை. நாலா பிரிது ஓட்டு, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கள் முடிவு எப்படி வேணால் மாறும். ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய திட்டங்கள் சேராத வீடுகள் கிடையாது. தோத்து போனார், மண்ணை கவ்வினார் ஜெகன்மோகன் ரெட்டி. மக்கள் முடிவு பண்ணுறான்னா என்ன வேணால் பண்ணுவான் சார். யாரையும் மிரட்டலை, யாரையும் அச்சுறுத்தலை, யாரையும் எச்சரிக்கலை. மக்கள் எப்படி வேணால் மாறுவாங்கன்றதை ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எப்படி வேணால் மாறும். ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய திட்டங்கள் சேராத வீடுகள் கிடையாது. தோத்து போனார், மண்ணை கவ்வினார் ஜெகன்மோகன் ரெட்டி. மக்கள் முடிவு பண்ணுறான்னா என்ன வேணால் பண்ணுவான் சார். யாரையும் மிரட்டலை, யாரையும் அச்சுறுத்தலை, யாரையும் எச்சரிக்கலை. மக்கள் எப்படி வேணால் மாறுவாங்கன்றதை ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதிருப்திகள் தான் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் விளம்பரத்தை செஞ்சு அதை மறைக்க பார்க்குறாங்க. பட் தேர்தல் எப்படி போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த விவாதங்களில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. நன்றி சகோ.